ஃப்ரெண்டோஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லிங் த ஸ்டோரி பை துர்கா. இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில எதை பத்தி பார்க்க போறோம்னா கர்வம் தான். கர்வம்னாவே எனக்கு முடியும், நான் அவனோட பெரிய ஆளு அப்பெல்லாம் நினைக்கிறது தான் கர்வம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு காட்டுல எல்லா விலங்குகளும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கிருந்து சிங்கராஜா வராரு. உடனே அங்க இருக்க பறவைகளை சிங்கராஜா பார்த்தோன்னே, என்ன இவரை பார்த்தோன்னே எல்லா விலங்குகளுமே எந்திக்கிறாங்க, ஒருவேளை அந்த சிங்கம் தான் அந்த விலங்குகளுக்கெல்லாம் ராஜா போல, அவருக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு சொல்லி இந்த பறவைகள்லாம் அந்த விலங்குகளை பார்த்து பேசிட்டே இருக்காங்க. சரி, நம்ம இனத்துக்குமே ஒரு ராஜா தேவைப்படுது தானே, ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளே முடிவெடுக்க முடியாது. ராஜாவா இருந்தாருன்னா அவர் நம்மளுக்கு சொல்லுவாரு, நம்ம அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், நம்மளுக்கு எது பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம். நம்ம இனத்துக்குமே ஒரு ராஜா வேணும் அப்படிங்கிறதுக்காக பறவைகளை மொத்தமா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஒவ்வொருத்தங்களும் சரி, ராஜாவா ஆகறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல, யார் இந்த கூட்டத்துல ராஜாவா ஆகறதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னோடனே அங்கிருந்து கழுகு சொல்லுது, உங்களோட எல்லாத்தோட நான் தான் ஹைட்ல பறக்கிற ஒரு பறவை, ஸோ நான் தான் இந்த இனத்துக்கு ராஜாவா இருக்க தகுதி அப்படின்னு. உடனே சிட்டுக்குருவி சொல்லுது, நீங்க என்ன பறக்கறதுக்கு முன்னாடியே நீங்களே சொல்லிக்குவீங்களா, பறந்ததுக்கு அப்புறம் யார் ஹைட்டா பறக்குறாங்களோ அவங்க தான் இதுக்கு ராஜா, நீங்க பறக்கறதுக்கு முன்னாடியே வாய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சிட்டுக்குருவி கழுவை பார்த்து கிண்டல் பண்ணுது. உடனே கழுகுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் நான் தான் பறவை இனத்திலே ஹைட்டா பறக்கிற ஒரு பறவைன்னு, நீ என்ன ஓவரா பேசுற. சரி, நீ சொன்ன மாதிரி எல்லாருமே பறக்கலாம், யார் ரொம்ப ஹைட்ல பறக்குறாங்களோ அவங்க தான் இந்த இனத்துக்கு ராஜா, ஓகேவா, நீ சொன்ன மாதிரியே பறந்தே நான் காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கழுகும் சொல்லுது. ஏன்னா கழுகுக்கு தெரியும் நம்ம மட்டும்தான் ஹைட்டா பறப்போம், மற்றவங்கள ஹைட்டா பறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கர்வம் இருந்திருக்கு. சரி, எல்லாருமே பறக்குறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்துலயும் ஒவ்வொரு இடத்துக்காக போய் போய் பறக்குறாங்க. போகும்போது எல்லாருமே ரொம்ப சோர்வா, இதுக்கு மேல நம்மளால பறக்க முடியாதுன்னு இப்படி பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. ஆனா கழுகு பறந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் கீழே பார்க்கதே, எல்லாம் நம்மளோட கீழே தான் பறக்குறாங்கன்னு ஒரு கர்வத்தோடய பறந்துட்டே இருக்கு. பறக்கும் போது சரி, எல்லாரும் கீழே தானே பறந்துட்டு வராங்க, யாருமே நம்மளுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, சரி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப முயற்சி எடுக்காம கொஞ்சம் ஸ்லோவா போலாம் அப்படின்னு சொல்லி கழுகு டக்குன்னு இறக்கையெல்லாம் விரிச்சிட்டு கழுகு சரி நம்ம கொஞ்சம் மெதுவாவே பறந்து போலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரெக்கையெல்லாம் மடக்குது. உடனே காலில் இருந்த சிட்டுக்குருவி கழுகுக்கு முன்னாடி பறந்துடுது. உடனே கழுகுகிட்ட பார்த்து கீழே சிரிச்சு சொல்லுது, முட்டாள் கழுகே, இவ்வளோ நேரம் சொன்னேல ஹைட்டா பறக்கிறேன்னு, உன் கூடயே தான் சேர்ந்து நானும் பறந்துட்டு வந்தேன் இவ்வளோ நேரமும், நீ டக்குன்னு ஸ்லோவானே நான் உன்னையோட வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஹைட்டா இப்போ பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கழுகு கொஞ்சம் டயர்டானோடனே சிட்டுக்குருவி அதுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புத்திசாலியாகவும் இருக்கு, இப்படி தந்திரமாகவும் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பறவை இனத்துக்கு சிட்டுக்குருவி ராஜாவாக்கிட்டாங்க. உடனே கழுகும் ஐயோ நம்ம இவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிட்டோமே, நம்மளால தான் முடியும் அப்படின்னு சொல்லி கர்வம் கொண்டனால மட்டும்தான் இந்த இதை நம்மளால ஜெயிக்க முடியல, கொஞ்சம் புத்திசாலியாகவும் நம்ம யோசிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சரி, உண்மையாலுமே சிட்டுக்குருவி நீ தான் இதுக்கு தகுதியான ஒரு ஆளுன்னு சொல்லி கழுகும் சொல்லுது. இதே மாதிரிதான் நம்மளும் நிறைய விஷயத்துல கர்வம் கொண்டு அந்த விஷயம் பண்ணாமே போயிடும். நம்மளால முடியலையா, ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் வைக்கிறது தப்பே இல்லை, என்னால முடியும், இந்த விஷயம் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி கர்வத்துல இருந்தோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் நம்மளால பண்ணவே முடியாது. இதே மாதிரி வேற ஒரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நன்றி.